கொடுத்தாலும் கூட இனி ஸ்டாலின் ஆட்சி என்பது வெறும் கனவு ஆட்சியாகத்தான் தமிழக மக்களிடத்திலே இருக்கும் என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும். இதே தவறை கலைஞர் கருணாநிதி தான் முதலமைச்சராக இருந்தபோது வீட்டுக்கு வீடு டிவி கொடுத்தார். அந்த டிவிக்கான தொகையை அன்னைக்கு ஆதிதிராவிட பழங்குடி மக்களுக்கு மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து அவங்களுக்கு போக வேண்டிய வாழ்வியல் மேம்பாட்டு நிதியை திருப்பி ஏழை மக்களுக்கு கலர் டிவி கொடுப்பதாக திட்டத்தை அறிவித்தார். அப்போது இருந்த தேசிய இருக்கக்கூடிய ஆணைய தலைவர் கபில் என்பவர் 10 டன் மீட்டிங் பேட்டியே கொடுத்தார். அன்னைக்கு இருந்தது ஐக்கியம் மக்களை குடிக்க வைத்தாய், ரோட்டில் குடிக்க வைத்தாய். மக்களுக்கு நாதி இல்லை, எங்க வயலுக்கு நீதி இல்லையா? வேறு திசையிலே சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகளிருக்கு அளிக்கக்கூடிய உரிமை தொகை 5000 ரூபாய் நான் அளித்து விட்டேன் என்று கடந்த வாரம் அறிவிப்பை வெளியிட்டார்கள். இதில் ஒன்றை இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 5000 ரூபாய் என்பது பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம் இந்த 4 மாதத்திற்குள்ளதை அந்த தொகையை மொத்தமாக போட்டிருக்கிறார். அவ்வளவுதான். இதுல 1000 ரூபாய் தான் அதிகமா இருக்கே தவிர 4000 ரூபாய் வர வேண்டிய ஒவ்வொருவருக்கும் மாதம் வர வேண்டிய பணத்தை அவர் மொத்தமாக போட்டு நான் 5000 கொடுத்து விட்டேன் என்ற ஒரு பொய்யான பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆதி திராவிட மக்களை பொறுத்தவரையில இன்னைக்கு பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆதி திராவிட விடுதிகள், அந்த விடுதிகளில் எந்த அளவிற்கு அங்கே அவல நிலை இருக்கிறது என்பதை எல்லாம் ஒரே ஒரு உதாரணத்தை விட்டு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். கடந்த டிசம்பர் மாதம் எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள். என்னவென்று சொன்னால், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு அருகிலே இருக்கக்கூடிய மணல்மேடு என்கின்ற ஒரு கிராமம், அங்கே அந்த விடுதியில, அந்த ஆதிதிராவிட நல விடுதியில காப்பாளர் வார்டனாக இருக்கக்கூடியவர் 4 மாதமா அங்க மாணவர்களுக்கு உரிய அந்த படி, அந்த தொகை வராததன் காரணமாக தன்னுடைய சொந்த பணத்தை, தன்னுடைய சம்பளத்தை வைத்துக் கொண்டு அந்த விடுதியை நடத்துகிறார், அந்த எஸ்சி ஹாஸ்டலை நடத்துகிறார். இது 4 மாதத்திற்கு மேலாக தன்னால் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்று சொல்லி அவர் தற்கொலை செய்து கொண்டார். இப்படிப்பட்ட அவல நிலைதான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஆதி திராவிட மாணவ விடுதிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே எல்லாம் கவனம் செலுத்தாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த விடியா திமுக அரசினுடைய அவல நிலையை, பட்டியலின மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகத்தை கண்டிக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை பார்க்கின்ற நேரத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மட்டும் போடுங்க, கொஞ்சம் கூட்டணியின் ஆர்ப்பாட்டம், மத்திய அரசு ஒதுக்கிய நிதி எங்கே? மக்களின் வாழ்க்கைத்தரம் மேம்படவே மத்திய அரசு ஒதுக்கிய நிதி எங்கே? உண்மை முதல்வர் ஸ்டாலின் அரசு விரட்டி அடிக்கப்பட்ட அரசு மிக பலம்பெருந்து இந்த கூட்டணி வருகின்ற சட்டமன்றத்தில் 234 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பது நன்றியோடு நன்றி, வணக்கம்.
தமிழ்நாடு மாவட்ட தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலே சிறப்பாக பணியாற்றக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பெருமக்களே, நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய கழக நிர்வாகிகளே, பெரியவர்களே, அன்பு சகோதரிகளை, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பட்டியலின மக்களுடைய வளர்ச்சிக்காக வசிக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்வாதாரம் வேண்டும் என்று சொன்னால் கடனுக்கு வட்டி கட்டலாம். ஆனால் தமிழக அரசு வட்டிக்கே வட்டி கட்டுகிறது. இந்த அவல நிலை தமிழகத்தில் 5 ஆண்டு காலமாக நடந்து கொண்டுள்ளது. இதை மாற்ற வேண்டும். பட்டியலின மக்கள் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும். பட்டியலின மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கும் நிதியை தமிழக அரசு சரிவர செய்யாததை கண்டித்துதான் இன்று மிகப்பெரிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து கண்டன உரை எழுப்பக்கூடிய அனைத்து தலைவர்களை மீண்டும் ஒருமுறை வரவேற்று, இன்று பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதியினை கடன் பெற்று கொடுத்துள்ளார்கள் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். ஆகவே டாஸ்மாக் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்துக் கொண்டு அதற்கு மேலும் கடன் பெற்றுள்ள இந்த தமிழக அரசை வீட்டிற்கு அனுப்புவோம் என்று உறுதி கூறி இந்த அளவிலே முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் போராட்டம் மீது போராட்டம், பட்டியலின மக்களின் போராட்டம். அடுத்தபடியாக கண்டன உரையாற்ற தமிழ் மாநில காங்கிரசோட தலைவர் இந்திரன் ரவி அவர்கள் உரையாற்றுவார். பணத்தை ஓட்டுக்காக மற்ற விஷயங்களுக்கு வந்து மாற்றி நினைக்கும் திமுக தீய சக்தியை பற்றி உங்களுக்கு புள்ளிவரமாக தெரிய வேண்டும் என்பதற்காக நமது மத்திய அரசு 2021 எவ்வளவு ஒதுக்கினாங்க பழங்குடி மக்களுக்காக எலெக்ஷனுக்காக 90% யூஸ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அடுத்த வருஷம் 21 பாத்தீங்கன்னா 14,000 அதையும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கும் வந்து இந்த எலெக்ஷன் நீங்க போன அரசு எலெக்ஷன் அதை கருதி உள்ள போயிட்டு பின்னாடி போராட்டம், பட்டியலின் போராட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், பாஜகவின் ஆர்ப்பாட்டம். அப்படி நவுறேன் தர்மராஜா அப்படி
தேசிய ஜனநாயக சிறப்பாக நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து தலைவர்களுக்கும் உலக தோழர்களுக்கும் தாங்கள் தொலைவை தெரிவித்துக் கொண்டு பல்வேறு வகையில தொடர்ந்து தமிழக மக்களை வஞ்சிக்கப்பட்டிருப்பதை கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், தமிழகத்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்தின் வருங்கால முதல்வர் அண்ணன் புரட்சித் தமிழர் அவர்கள் நேற்று முதல் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் திராவிட முன்னேற்றம் பல்வேறு ஊழல்களையும் செய்கின்ற தவறுகளையும் சுட்டிக்காட்டி வருகின்றார். அந்த வகையில் இந்த 5000 என்பது மக்களை ஏமாற்றும் ஒரு ஏமாற்று வேலை என்பதை மக்களும் அறிவர், அனைவரும் அறிவர். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் 5000 ரூபாய் மற்ற திட்டத்துக்கு, மற்ற ஹெட்ல வர திட்டத்துக்கு பணத்தை மனைமாற்றி வருகின்ற 3 மாத பணத்தையும் இதுவரை என்னமோ வெயிலே அடிக்காத கொடுத்த மாதிரி கோடை கால தொகுப்பு தொகை 2000 கொடுத்து தொடர்ந்து 505 தேர்தல் வாக்குகள் எப்ப கொடுத்து 5-10 வாக்குறுதிகளை கூட 5-10 வாக்குறுதிகள் மட்டும் நிறைவேற்றி